ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 8, மனவாசகம் கடந்த மெய்யறிவு. இப்போது நாம் மனவாசகம் கடந்த அறிவை பெற நினைத்தால் அதற்கான நம்முடைய முதல் கடமை ஆன்மீக ஆத்மா நிலையானது என்பதை அறிய வேண்டும். ஆன்மீக ஆத்மா சுற்றியுள்ள பொருட்களின் ஒரு பகுதியான உடலும் மனமும் ஆன்மாவை சார்ந்தவை என்பது ஓரளவேதான், முழு உண்மை அல்ல. இச்செய்தி பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் பரமபுருஷ பகவானால் மிகவும் விரிவாக கீழ்காணுமாறு விளக்கப்பட்டுள்ளது. உடல் முழுதும் பரவியிருக்கும் ஆன்மீக ஆத்மா அழிவற்றது. எனவே அழிவற்றதான ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவருமில்லை என்பதை ஒருவர் அறிய வேண்டும். பூத உடல் அழியக்கூடியதாக இருந்தாலும் அதன் உரிமையாளராகிய ஆன்மா அழிவற்றது. எனவே பரத குலத்தோன்றலே, இந்த அழிவற்ற உண்மையை அறிந்து கொண்டே நீ போரிடுவாயாக. ஜீவாத்மா கொலை புரிகிறதென்றோ கொல்லுகிறதென்றோ கருதுபவன் உண்மையை புரிந்து கொள்ளாதவன். ஜீவாத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஜீவாத்மா அழிவற்றது என்ற காரணத்தினால் அதற்கு முக்காலங்களும் கிடையாது. அது மிகவும் வயதாகி இருந்த போதிலும் என்றும் புத்துணர்ச்சியோடு தான் இருக்கிறது. உடல் அழிக்கப்பட்டாலும் அது அழிக்கப்படுவதில்லை. ஒருவர் ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது என்பதை அறிந்த பிறகு அவர் எப்படி யாரையாவது புண்படுத்தவோ அல்லது கொல்லவோ முடியும்? வெளிப்புறமாக உள்ள உடலும் மனமும் மட்டும்தான் கொல்லப்படுகின்றன. மனமும் உடலும் ஒருவருடைய புற உடைகளை போன்றது. தன்னுடைய உடை பழமையான பின் ஒருவர் அதை களைந்து விட்டு புதிய உடையை அணிகிறார். அதே போன்றுதான் ஆத்மாவும் இறக்கும் போது தன்னுடைய பழைய உடலை உதறிவிட்டு புதிய உடலை ஏற்கிறது. ஜீவாத்மாவை கூர்மையான கத்தியால் வெட்டவோ நெருப்பால் எரிக்கவோ நீரால் கரைக்கவோ காற்றால் உலர்த்தவோ முடியாது. எனவே அது எக்காலத்திலும் அழிக்கப்பட முடியாதது, எரிக்கப்பட முடியாதது, ஆவியாக்கவோ அரிக்கப்படவோ முடியாதது, நிரந்தரமானது, எல்லாவற்றிலும் பரவி இருப்பது, நித்தியமானது, மனிதனின் மொழியால் விவரிக்கப்படக்கூடியதும் அல்ல. அதுபோல் மனித மனத்தால் பூரணமாக அறியக்கூடியதும் அல்ல, என்றும் மாறாமல் இருப்பது. இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்த பிறகு ஒருவரின் உடல் இறந்ததற்காக வருத்தப்படக்கூடாது. பகவத்கீதையில் ஜீவாத்மா க்ஷேத்திர ஞானி என்று அழைக்கப்படுகிறது. களத்தை அறிபவன் என்பதே இதன் பொருள். ஜீவாத்மாவை மூடியுள்ள உடலும் மனமும் க்ஷேத்ரா அல்லது களம் என்று அழைக்கப்படுகிறது. கீதையின் 13வது அத்தியாயத்தில் பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரான் க்ஷேத்திர ஞானி பற்றிய விஷயங்களையும் இயற்கை அல்லது அனுபவிக்கப்படும் அபூர்வமான உலகம் என பொருள்படும் பிரகிருதி, உலகை அனுபவிப்பவர் என்று பொருள்படும் புருஷர் பற்றிய அனைத்து செய்திகளையும் விவரிக்கிறார். இந்த அதிகாரபூர்வமான உலகில் நடைபெறும் அனைத்து செயல்களும் விளைவுகளும் இந்த க்ஷேத்திர ஞானி அல்லது இயற்கையை அனுபவிப்பவரின் கூட்டால் ஏற்படும் செயலும் விளைவுகளுமே ஆகும் என்று கிருஷ்ணர் பகவான் கூறுகிறார். சான்றாக நிலம் உழுபவரது செயல், அதன் விளைவு ஆகியவற்றால் நெல் உருவாகிறது. குழந்தையானது அனுபவிக்கப்படுவதாகிய பிரகிருதி, அதாவது இயற்கை, மற்றும் அனுபவிப்பவராகிய புருஷர் ஆகிய இவை இரண்டின் கூட்டாலே பிறக்கிறது. அதே போல்தான் இந்த உலகத்தில் நாம் காணும் அனைத்தும் க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திர ஞானியின் கூட்டாலே உருவாக்கப்படுகிறது. க்ஷேத்திர ஞானி என்பது உயிர் சக்தி, க்ஷேத்ராவோ உடல். உயிரானது தனது சுயநலத்திற்காக உபயோகிக்கும் பௌதீகம், இயற்பியல், வேதியியல், வானியல், மருந்தியல், பொருளாதாரம், பாலியல், மற்ற பிற பௌதிக அறிவியல்களோடு க்ஷேத்ராவுடன் தொடர்பு பட்ட பொருட்களை பற்றி தான் கூறுகிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கூறும் அறிவியல் தான் க்ஷேத்ர எனப்படும் உடலுடன் தொடர்பு பட்ட மெய்யறிவை வெளிப்படுத்தும். எனவே உண்மையாக அறிவை வளர்ப்பது என்பது க்ஷேத்திர ஞானியுடன் தொடர்பு பட்டதே தவிர க்ஷேத்ராவுடன் அல்ல. இந்த விஷயங்களை பற்றி நாம் பின்னர் விரிவாக விவாதிக்கலாம். ஆனால் தற்பொழுது க்ஷேத்திர ஞானமே அறிவின் மைய குறிக்கோள் என்று அறிவது மட்டும் போதுமானது. ஏனென்றால் இந்த க்ஷேத்திர ஞானம்தான் உடல், மனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்ற பொருட்களுடன் இணைத்து அனைத்தையும் படைக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞ என்பது என்றும் அழியாத ஆன்மா எனலாம். ஆனால் க்ஷேத்ரவோ தற்காலிகமான அற்பாயுளுடைய உயிர்த்திரள். இந்த உண்மையானது வேதங்களில் ஒரு சூத்திரமாக சுருக்கி கூறப்பட்டுள்ளது. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா என்றால் ஆன்மா உண்மையானது, உலகம் என்பது பொய்யான நிழலே. பொய்யான நிழலே என்று கூறுவதன் மூலம் உலகம் தற்காலிகமானது, ஒரு சில காலத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடியது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்படி சொல்வதால் உலகம் என்ற ஒன்றே இல்லை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. நாம் எல்லோரும் உண்மையில் தற்காலிகமான உடலையும் மனதையும் பெற்றுள்ளோம். எனவே உடல் மனம் இருப்பதை மறுப்பதன் மூலம் கேலிக்குரியவராக நாம் மாறிவிடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த உடலும் மனமும் தற்காலிகமான அமைப்புகளே என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இருந்த போதிலும் இந்த உடல் மற்றும் மனதால் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள ஜீவாத்மா உண்மையில் அழிவற்றது. நிலையான ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது என்பதே நாம் தற்போது அறிய வேண்டியது. எனவே அழிவற்ற ஆத்மா வன்முறை நன்முறை எனும் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது. ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.